தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், திமுகவுடைய அமைச்சர்கள், திமுகவுடைய எம்பிக்கள், திமுகவுடைய நிர்வாகிகள், திமுகவுடைய மூத்த தலைவர்கள், சோசியல் மீடியால தறிக்கெட்டு திரிகிற தற்குறி ஊபிஸ்கள், இவங்க எல்லாருமே திராவிட மாடலை குறித்து ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனா ரியாலிட்டி பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். திமுகவுக்கு பயங்கரமா ஜால்ரா அடிக்கக்கூடிய தமிழக ஊடகங்களே இப்ப திமுகவுடைய ஆட்சியை பார்த்து கழி ஊத்தி காரி துப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி தமிழக ஊடகங்களே திமுகவை காரி துப்புற அளவுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். அடுத்ததாக திமுக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் அவருடைய மகன் படிக்கக்கூடிய பள்ளிக்கு சீஃப் கெஸ்டா போயிருக்காரு. அவருடைய மகனுக்கும் அவர் பரிசு கொடுத்திருக்காரு. பரிசு கொடுத்ததுக்கு அப்புறமா அவருடைய மகனை குறித்து அவர் ஆஹா ஓஹோனா பேசியிருக்காரு. பட் அவருடைய மகன் இருக்கார் இல்லையா, அவரு மீடியா கிட்ட உண்மையாலேயே நடந்த நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றத போட்டு உடைச்சிருக்காரு. இப்போ இதுதான் சோசியல் மீடியால பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட், தந்தை பெரியார் என திராவிட சித்தாந்தவாதிகளால் மட்டும் அழைக்கப்படும் திரு ஈவேரா அவர்களை குறித்து சுவாமி சிதம்பரனார் என்னென்னலாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத அந்த புத்தகத்தை காட்டி இந்து தர்ம போராளி திரு எச் ராஜா அவர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையாலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. கண்டிப்பா நீங்க அதை பார்த்தே ஆகணும். அதையும் பார்த்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சலாம். சொல்லுவாங்க, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எஸ்டிபிஐ, என்ன இப்படி கிளப்பிட்டீங்க? இஸ்லாமிய இளைஞர்கள் ஒட்டகம் மேய்க்கிறாங்க, கூலி தொழில் செய்யறாங்க, ரோடு போடுறாங்க, ரோட்ல போற காரை ஓட்டுறாங்க, சமையல் வேலை செய்யறாங்க, வீட்டை பெருக்குறாங்க, இதெல்லாம் தப்புன்னு சொல்றீங்களே சார். ஜமேசா முபின் மாதிரியான பயங்கரவாதிகள் குண்டு வைக்கிறாங்க ஐஎஸ் பேர்ல, அது சரியா சார்? இதே மாதிரி போதைப் பொருளை ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருந்து, உங்க நாடுதான் அது, அந்த மாதிரி நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணி இங்க இருக்கிற மக்களுக்கு விநியோகம் பண்ணி இளைஞர்களை பூரா கெடுக்கிறாங்களே இந்த ஜாஃபர் சாதிக் மாதிரியான நபர்கள், அது சரியா சார்? இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்செலவு செய்து அவங்கள பயங்கரவாத இயக்கத்து இஸ்புத் தகீர் மாதிரியான பயங்கரவாத இயக்கத்துக்கு ஆள் சேர்க்கிறாங்களே, அது சரியா சார்? இவர் கேட்ட கேள்விகள் ஒன்னொன்னும் செருப்பால அடிக்கிற மாதிரியே இருக்கு. இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்கள் உபயோகப்படுத்துறது, விற்கிறது, இது எல்லாமே ஹராம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய பாரத தேசத்திற்கு இந்த போதைப் பொருட்கள் எந்த நாட்டுல இருந்து கடத்திட்டு வராங்க? இஸ்லாமிய நாடுகள் இருந்துதான். நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய இந்த பஞ்சாப் மாநிலத்துல ஒரு காலகட்டத்துல இந்த போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியல. அப்படி ஒரு கொடூரமான சூழ்நிலை இருந்தது. அங்க அது மாதிரி போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான்ல இருந்துதான் இது மாதிரியான போதைப் பொருட்கள் கடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த விவகாரம் குறித்து எல்லாம் கொஞ்சம் தேடி படிச்சு பாருங்களேன். உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். எப்படிலாம் இந்த போதைப் பொருட்களை அவங்க கடத்திட்டு வராங்க, எப்படிலாம் இங்களுடைய இளைஞர்களுக்கு அவங்க அதை விற்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஹிந்தில உஸ்தாத் பஞ்சாப்னு ஒரு படம் ஒன்று வந்திருந்தது. அந்த படத்துல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அதை காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ விஸ்வரூபம் படத்துல கூட ஒரு சில சீன்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. இஸ்லாம் மதத்துல ஹராம்னு சொல்லப்படுகிற இது மாதிரியான விஷயங்களை இவங்க எப்படி செய்யறாங்க, எனக்கு அதுதாங்க தெரியல. ஹலால் செய்யப்படாத உணவை சாப்பிடக்கூடாது, அது ஹராம்னு சொல்லுவாங்க. எல்லா இஸ்லாமியர்களும் ஹலால் உணவு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இத மாதிரி ஹராம்னு சொல்லப்படுகிற விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு முக்கியமான மேட்டர் தான் இந்த போதைப் பொருட்கள் விவகாரம். பட் இதை எப்படி இவங்க எல்லாம் செய்யறாங்க, எப்படி வேற நாட்டுக்கு கடத்திட்டு போறாங்கன்னு தாங்க எனக்கு தெரியல. பயங்கரவாதிகளுக்கு எதிராக, போதைப் பொருட்களை கடத்துபவர்களுக்கு எதிராகத்தானே இங்க இருக்கக்கூடிய இந்த டிஎன்டிஜே, எஸ்டிபிஐ போன்ற மக்கள் இயக்கங்கள் போராடணும். அவங்களுக்கு எதிராக தானே போராடணும். அது மாதிரி ஏதாச்சும் போராட்டங்கள் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, நான் பார்த்ததே இல்ல. ஆனா திரைப்படங்கள்ல இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளா காட்டுறாங்க. அமரன் படத்துல இது மாதிரி காட்டுறாங்க, விஸ்வரூபம் படத்துல இது மாதிரி காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி திரைப்படங்களை இது மாதிரி சித்தரிச்சு காட்டுறாங்க சொல்லி அதுக்கு எதிராக போராடுறாங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு டேனியல் காந்தி, இந்த திருப்பொறிக்கு திருமுருகன் காந்தி போன்றவர்கள் பயங்கரவாதிகளை போராளிகள்னு உருவகப்படுத்துறாங்க. ஏன் இது மாதிரிலாம் பண்றாங்கன்னு தாங்க புரியல. இந்த ஜமேஷா முபீன், ஜாஃபர் சாதிக்கு, இயக்குனர் அமீர், இவங்களுக்கு எதிராக எல்லாம் இவங்க போராட்டம் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இல்ல, உங்களால பார்த்திருக்கவே முடியாது. ரைட்டு, நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வரலாம். லாஸ்ட் ஃபியூ டேஸா தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வார்த்தை போர் நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேருமே பயங்கரமா கண்டனங்களை அள்ளி வீசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் அதெல்லாம் முடிஞ்ச பாடே இல்ல. நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ரீசெண்டா சொன்ன விஷயத்த பாருங்க. டிவியில் பிரச்சனைகளை பார்ப்பதில்லை முதல்வர். திமுக மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் மறந்து விடுவார்களோ என்று நாள்தோறும் எடப்பாடி பழனிசாமி பொய் பேசி வருகிறார். நான் பிரச்சனைகளை டிவியில் பார்த்து தெரிந்து கொள்வது இல்லை, நேரில் தெரிந்து கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. முதல்வர் சொன்ன இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்க இல்லையா, இதை அப்படியே தூக்கி ஒரு ஓரமா வைங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நியூஸ் கால் காட்டுறேன், இதை கொஞ்சம் பாருங்க. மருத்துவரே இல்லை, உயிரிழந்த இளைஞர்.
சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் வயிற்று வலியால் சேர்க்கப்பட்ட விக்னேஷ் என்ற நபர் உயிரிழந்திருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மருத்துவமனையில் 2 நாட்களாக அனுமதித்து இருந்தும் எந்த ஒரு சிகிச்சையும் கொடுக்கவில்லை. மருத்துவர்கள் போராட்டம் காரணமாக விக்னேஷை பரிசோதிக்கவில்லை எனவும் அதனால்தான் விக்னேஷ் உயிரிழந்து விட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். அப்படியே இதையும் கொஞ்சம் பாருங்க. எனது மகனுக்கு திருமணமாகி 2.5 ஆண்டுகள் தான் ஆகிறது. 2 வயதில் கை குழந்தை இருக்கிறது. ஒரு மருத்துவருக்கு பிரச்சனை என்றால் அவர் படித்தவர் என எல்லோரும் அவருக்காக போராட்டம் செய்கிறீர்கள். ஆனால் நாங்கள் மட்டும் சும்மாவா? எங்களுக்கு நீதி இல்லையா? உயிரிழந்த விக்னேஷனுடைய தாயார் குமுதா பேட்டி. ஒரு டாக்டரை தாக்கும் பொழுது பெருசா பேசின ஊடகங்கள் இந்த மாதிரி டாக்டர் இல்லாத காரணத்தினால உயிரிழந்து போயிருக்காங்க, ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு, இது குறித்து ஏதாச்சும் பேசினாங்களா? அட்லீஸ்ட் ஆட்சியாளர்கள் கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறதாச்சும் இந்த தமிழக ஊடகங்கள் கேள்வி கேட்டிருக்காங்களா? திமுக எம்பி கனிமொழி அம்மையார் அவர்கள் பேசின ஒரு பழைய வீடியோவை போடுறேன், தயவு செய்து பாருங்க. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. 2019 2021 தேர்தலுக்கு முன்னாடி நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இது மாதிரிலாம் பேசியிருக்காங்க. மேடம், டாஸ்மாக்னால மட்டும் இளம் விதவைகள் அதிகமாகல மேடம். இது மாதிரி உடம்பு சரியில்லாம யாராச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா அங்க சரியா ட்ரீட்மெண்ட் பண்றது இல்ல, அங்க சரியான மருத்துவர்கள் இல்ல, அதனாலயும் நிறைய பேர் இறந்திருக்காங்க, அதனாலயும் இளம் விதவைகள் அதிகமாயிருக்காங்க, அவங்களுடைய குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்திருக்கு. இந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாதுங்க, வேலூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பிரசவத்துக்காக ஒரு பொண்ணு போயிருக்காங்க, அவங்களும் இறந்து போயிருக்காங்க. பிறந்த அந்த பிஞ்சு குழந்தை அதுவும் இறந்து போயிருக்கு. இப்ப இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், அதை கொஞ்சம் பாருங்க. 13 வயது சிறுமி வன்கொடுமை, கைது செய்யப்பட்ட நபரின் வீடு மற்றும் பிரியாணி கடையை சூறையாடிய பொதுமக்கள். 13 வயசு குழந்தைய. இன்னொரு செய்தி இருக்கு, அதையும் பாருங்க. 16 வயது சிறுவனை வெட்டிய 17 வயது சிறுவன். 16 வயது சிறுவனை வெட்டிய 17 வயது சிறுவன் நெல்லையில தீபாவளி அன்று பட்டாசு வெடிப்பதில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் 16 வயது சிறுவனை அரிவாளால் வெட்டிய 17 வயது சிறுவன். ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டும் போது குறுக்கே வந்த மூதாட்டிக்கும் வெட்டு. நம்ம தமிழகத்துல நடந்திருக்கு. இந்த தற்கொலை ஊபிஸ்கள் சோசியல் மீடியால சொல்லிட்டு திரிவானுங்க இல்லையா? ஊபியை பார், பீகாரை பார், வடகிழக்கு மாநிலங்களை பார், அவங்க எப்படி காட்டு மிராண்டித்தனமா இருக்காங்க பார், எப்படி எல்லாம் அடிச்சுக்கிறாங்க பார். ஆனா தமிழகம் அது மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் பேசுவாங்க பாருங்க. தமிழகத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. சின்ன பசங்க 16-17 வயசு பசங்க எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க. பட்டாசு வெடிக்கிறதுல வந்த சண்டை, அந்த சின்ன சண்டைக்கு அரிவாளை எடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப பார்த்த இது எல்லாமே 2 நாள்ல நடந்தது. தமிழகத்துல 2 நாள்ல நடந்த சம்பவங்கள் தான் இது எல்லாமே. நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? டிவியில பார்த்து நான் செய்தியை தெரிஞ்சுக்கிறது இல்ல, களத்துல இறங்கி நான் வேலை பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, திமுக அரசு மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. பட் ரியாலிட்டி அப்படிங்கிறது வேற மாதிரி தான் இருக்கு. தொடர்ந்து தமிழக சுகாதாரத்துறையில பல குற்றச்சாட்டுகள், பல அசம்பாவிதங்கள் நடந்துட்டே இருக்கு. அதிசயமா இது குறித்தெல்லாம் தமிழக ஊடகங்கள் செய்தியா வேற போடுறாங்க. திமுகவுக்கு முரட்டத்தனமா முட்டு கொடுக்கக்கூடிய ஜூனியர் விகடன் அவங்க பண்ண சம்பவத்தை கொஞ்சம் நீங்களே பாருங்க. ஐசியூவில் சுகாதாரத்துறை விழிப்பெதுங்கும் மாசு, இத மாதிரி ஜூனியர் விகடன்ல போட்டிருக்காங்க. இப்ப ரீசெண்டா சென்னை உயர்நீதிமன்றம் திமுகவையும் அதிமுகவும் பயங்கரமா சாடி இருக்காங்க. 2 திராவிட கட்சிகளுக்குமே ஓங்கி 2 கொட்டி வச்சிருக்காங்க பாருங்க. திமுக அதிமுகவுக்கு நல்லது செய்யும் எண்ணம் இல்லை. திமுக அதிமுக கட்சியினர் மாறி மாறி குற்றச்சாட்டுகிறார்களே தவிர நாட்டுக்கு நல்லது செய்யும் எண்ணம் இல்லை. நாட்டுக்கு நல்லது செய்யும் எண்ணம் இல்லை. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுக்கு எதிரான அவதூறு வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிருப்தி. இருப்பை தக்க வைத்துக் கொள்ள இருதரப்பு மாறி மாறி குறை சொல்லிக் கொண்டு இருக்கின்றன அப்படின்ற மாதிரி நீதிபதி வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். நீதிமன்றமே எதிர்கட்சியையும் ஆளுங்கட்சியும் சேர்த்து சாடி இருக்கு. ஆனா இங்களுடைய ஊடகங்கள் இதை பெருசா செய்தியா போடவே இல்லை. டிபேட்ல நடத்துவாங்கன்றீங்க, கண்டிப்பா நடத்த மாட்டாங்க. இது மாதிரி தமிழக சுகாதாரத்துறையில நடக்கக்கூடிய பல அசம்பாவிதங்களை குறித்து தமிழக பாஜக அவங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அது குறித்து அவங்க போட்ட ட்வீட்டை உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த இமேஜை பாருங்க. மருத்துவர் இன்றி இயங்கும் தமிழக அரசு மருத்துவமனைகள், அவதிப்படும் நோயாளிகள், இதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனையா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு இமேஜை போட்டு தமிழக பாஜக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திராவிட மாடல் ஆட்சியில் மருத்துவர் இன்றி வெறிச்சோடி கிடக்கும் அரசு மருத்துவமனைகள், தமிழகத்தில் உள்ள 8 கோடி மக்களுக்கு சுமார் 80,000 அரசு மருத்துவர்கள் தேவைப்படும் நிலையில் தற்பொழுது வெறும் 30,000 மருத்துவர்கள் கூட இல்லை எனவும், தமிழக அரசு மருத்துவ பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் எனவும் அரசு மருத்துவர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது.
தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் நிர்வாக குளறுபடிகளையே குறிக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுமார் 1 லட்சம் மக்களுக்கான பழவேற்காடு அரசு மருத்துவமனையில் ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே உள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியிருந்த நிலையில் தமிழகத்தில் அரசு மருத்துவர்களின் பற்றாக்குறைகளை களைய எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் முதல்வரே? அரசு மருத்துவமனையை நாடுவோர் பெரும்பாலும் ஏழை மக்கள் தானே என்று இலக்காரமா? மருத்துவர் பற்றாக்குறையால் இயங்கும் அரசு மருத்துவமனையில் தரமான சிகிச்சைக்கு எவ்வாறு உறுதியளிக்க முடியும்? கடந்த சில மாதங்களாக அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் இன்றி பிரசவத்தின் போதும் சரியான சிகிச்சைகள் கிடைக்காமலும் பல உயிர்கள் பலியாகியுள்ளதே, அதெல்லாம் உங்களுக்கு உறுத்தவில்லையா? சரியாக வைத்தியம் பார்க்கவில்லை என்று அரசு மருத்துவர்கள் மீது தொடர்ந்து நடத்தப்படும் வன்முறைகளுக்கு மருத்துவர்களின் பற்றாக்குறையே மறைமுக காரணி என்பது கூட உங்களுக்கு புரியவில்லையா? ஒவ்வொரு முறை விவாதம் எழும்பொழுது துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் தமிழக அரசு மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று வெற்று அறிக்கை அளித்தால் மட்டும் போதுமா? மேலும் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாகியும் தமிழக மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தவறிய உங்களுக்கு முதல்வர் பதவி எதற்கு? அப்படின்ற மாதிரி தமிழக பாஜக கேட்டிருக்காங்க. அடுத்ததாக திமுக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களை குறித்தான செய்தியை பார்க்கலாம். திரு அன்பில் மகேஷோடைய மகன் படிக்கக்கூடிய பள்ளிக்கு திரு அன்பில் மகேஷ் அவர்கள் சீஃப் கெஸ்டா போயிருக்காரு. அவருடைய மகனுக்கு அவர் பரிசும் கொடுத்திருக்காரு. அது பத்திலாம் தமிழக ஊடகங்கள் பயங்கரமா செய்திகள்லாம் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன். மகனுக்கு பரிசு கொடுத்த அமைச்சர் அன்பில் மகேஷ், நெகிழ்ச்சி தருணம். இந்த செய்திக்கு கீழே வந்த ஒரு கமெண்ட் தான் இந்த செய்தியை கண்டென்ட்டா மாத்த என்ன யோசிக்க வச்சது. அந்த கமெண்ட்டை போடுறேன் பாருங்க. இந்த வீடியோவையும் அந்த பையன் பேட்டி கொடுத்த ஒரு வீடியோவும் பார்க்கும்போது மந்திரி வரும்போது அவர் மகனை மேடையில் பரிசு வாங்க வைத்து விட வேண்டும் என்ற காரணத்துக்காக பள்ளி நிர்வாகம் மந்திரி மகனை வலிந்து பரிசு வாங்கும் குழுவில் சேர்த்திருப்பதாக தெரிகிறது. அந்த பையனுக்கும் அதில் விருப்பம் இல்லை என்பதும் தெரிகிறது. போலித்தனமாக கொண்டாடாத அந்த பையனுக்கு வாழ்த்துக்கள். இந்த குணாதிசயம் தொடர்ந்தால் வருங்காலத்தில் அந்த பையன் திமுகவின் வாரிசு அரசியலில் சிக்கிக் கொள்ள மாட்டார். அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் அந்த மேடையில நடந்தது? நம்முடைய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன பேசியிருந்தாரு, அவருடைய மகன் என்ன பேசியிருந்தாரு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருந்தது. அதனால அது குறித்தான வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். உங்களுக்காக அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கும் கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் அதை பாருங்களேன். ஃப்ரெஞ்சு தான் உங்க லாங்குவேஜா? ஆமா தான் தமிழ் கிடையாது. நான் தமிழ் எடுக்கல. ஃப்ரெஞ்சு. என்ன பண்ணீங்க நீங்க? நான் வந்து பயோடெக் இன்சூர்டெக் கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணோம். அது வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண ஹெல்ப் பண்ணோம் அண்ட் லோன் கொடுத்தோம். அவ்வளவுதான். ஓ, பேங்க் சிஸ்டம் மாதிரி. பேங்க் சிஸ்டம் ஆமா. ஓகே, இது ஃபியூச்சர்ல வந்து பெரிய மாடலா கொண்டு வரலாம் அப்படிதானே? ஆமா, இப்போ ஸ்போர்ட் பேமெண்ட் தான் பண்ணோம். ஓகே. சோ இப்போ இது பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி ஐடியா கிடைச்சது? ஏன் ஐடியா இல்ல, நான் வந்து குரூப் மேட்ச் தான் ஐடியா. நான் அவ்வளவு பண்ணல ப்ராஜெக்ட்ல. சோ இதுல பிரைஸ் வாங்கிருக்கீங்க, எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் ஆகுது? தெரியல ரொம்ப ஹாப்பியா ஃபீல். அவ்வளவு ஹாப்பியா இல்ல. காரணம்? ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் நேத்து தான் தெரிஞ்சிச்சு நல்லா நடக்குது. சோ எனக்கு தெரியல இப்படி ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே. அதாவது அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியல. இது மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றதே அந்த பையனுக்கு பாவம் நேத்து தான் தெரிஞ்சிருக்கு. அதனால இது மாதிரி பரிசு வாங்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன சொல்லணும்னு அந்த பையனுக்கு தெரியல. உண்மை என்னவோ அதை அப்படியே அந்த பையன் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த பையன் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு தான் எடுத்திருக்கானாமா, தமிழ் எடுக்கலையாமா, பிரெஞ்சு. ஆனா இவங்க தான் பாத்தீங்கன்னா தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. பட் அவங்களுடைய பசங்க பாருங்க பிரெஞ்சு தான் எடுத்திருக்காங்க. இதே செய்தியை பாலிமர்காரன் எப்படி போட்டிருக்கான் அப்படிங்கிறத பாருங்களேன். நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டு ரொம்ப சின்சியரா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டே நான் தானு சொன்னேன். தனது மகனுக்கு பரிசளித்தது குறித்து நெகிழ்ச்சியுடன் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ். என் சின்னவர் வந்து எனக்கு போனே பேசல, நான் ப்ராஜெக்ட் விஷயமா ஃப்ரெண்ட்ஸை பேசிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்க அப்படின்னு சொன்னேன். சரிப்பா நான் டிஸ்டர்ப் பண்ணேன்னு நைட்டு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. இது மாதிரி எல்லாமே எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறமா பாஜகவை சேர்ந்த திரு SR சேகர் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையை பேச சொல்லி மகனை வளர்த்துள்ள அன்பில் மகேஷ் தம்பதிக்கு வாழ்த்துக்கள். அமைச்சர் வருவதால் அவர் மகனை பரிசு பெறுவதற்காக பள்ளி நிர்வாகம் அவரை சேர்த்திருக்கலாம். அமைச்சர் மகனுக்கு பரிசு பெறுவதில் விருப்பம் இல்லை என்பது அவர் பேசுவதில் இருந்தே புலப்படுகிறது. நான் தான் செய்தேன் என சொல்லாமல் உண்மையை வெளிப்படையாக பேசியுள்ளார் அமைச்சர் மகன். உண்மையாலே நிறைய பேர் இது மாதிரியான கருத்து தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பையன் பாருங்க எவ்வளவு உண்மையா இருக்கான், என்ன நடந்ததோ அதை அப்படியே வெளிப்படையா சொல்லியிருக்கான் பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த பையனை பயங்கரமா எல்லாருமே பாராட்டிட்டு வராங்க. கண்டிப்பா நாமளும் அந்த பையனை பாராட்டியே ஆகணும். சூப்பரா தம்பி, சூப்பர்ரா,
நெக்ஸ்ட் ஹிந்து தர்ம போராளி திரு எச் ராஜா அவர்கள் தந்தை பெரியாரை குறித்து சாரி தந்தை பெரியார்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல திட்டுவீங்க, தந்தை பெரியாருன்னு நான் சொல்லல. ஈவேரா அவர்களை குறித்து நம்முடைய ஹிந்து தர்ம போராளி திரு எச் ராஜா அவர்கள் பேசினதை இங்க போடுறேன், தயவுசெய்து பாருங்க. சுவாமி சிதம்பரம் என்னது, நாட் பை எ கிரிட்டிக் பட் பை எ டிசைபிள். அவர் சொல்றாரு, அது தெரிஞ்சுங்க இவங்க எல்லாம் என்ன யோக்கியதாம்சம்னு. அந்நாளில் ஈவேரா பெரும்பாலும் விலைமாதர் இல்லங்களிலேயே புகுந்து புறப்படுவார். ரொம்ப நல்ல மனுஷன், கேரக்டர் என்ன. இதற்கேற்ற கூட்டாளிகள் பலர் நிலா காலங்களில் ராமசாமியும் அவர் கூட்டாளிகளும் விலைமாதர் கூட்டத்துடன் காவிரி ஆற்றங்கரைக்கு மணலுக்கு செல்வார்கள். இரவு முழுவதும் ஆற்று மணலில் கூத்தடித்து விட்டு, யாரோட, விபச்சாரிகளோட. அதாவது ஈட்டிங் அண்ட் மேட்டிங் பப்ளிக் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் அன் அனிமல். ஒரு அனிமலை பெரியார்னு சொல்றது தமிழ்நாட்டில் தான் நடக்கும். என்ன கொண்டு இதற்கு வீட்டிலிருந்து சமையல் சமைத்து கொண்டு போக வேண்டும். அதை அவரோட மனைவியை விட்டு சமைச்சுட்டு வர சொல்வாராம். இவர் விலைமாதர்கள், இது எதுவுமே என் வார்த்தை இல்லை, இது எல்லாம் சாமி சிதம்பரனாரோட வார்த்தை. ஈவரா எவ்வளவு ஒரு தீய மனிதன், ஒரு ஒழுக்கங்கெட்டவன்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான். என்ன, இக்கூட்டத்திற்கு ஈவராவின் வீட்டிலிருந்து தான் சாப்பாடு கொண்டு போக வேண்டும். சாப்பாடு போகும் செய்தி தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது என்று ஈவேரா இச்சமயம் நாகம்மையாரின் உதவியை நாடுவார். எதுக்கு? விலைமாதர்களோடு இருக்கிறதுக்கு பொண்டாட்டியோட உதவியை நாடுறதுக்கு பேர் பெண் விடுதலை. இது பெண் விடுதலையா, பெண் அடிமைத்தனமா? என்ன, உதவியை நாடுவார். அம்மையாரும் வீட்டார் அறியாமல் கணவன் விரும்பும் உணவுகளை ஆக்கி விடுவார். அவர்கள் வீட்டுக்கு புறக்கடை வழியாக வண்டி ஏறி காவேரி ஆற்றுக்கு போய்விடும். இதுதான் ஈவேராவோட லட்சணம். எப்ப பார் விலைமாதர் வீட்டில் இருந்த ஒரு இழி பிறவி. நான் எந்த ஒரு கருத்து சொல்லவும் விரும்பல. திரு எச் ராஜா அவர்கள் பேசின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கே நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இமேஜை பாருங்களேன். ஆபாச நடிகை கஸ்தூரி ஜாமீன் மனு தள்ளுபடி தலைமறைவு. தமிழ் முரசுல இத மாதிரி செய்தியை போட்டிருக்காங்க. ஆபாச நடிகை கஸ்தூரின்னு போட்டிருக்காங்க. எவ்வளவு கேவலமா தமிழக ஊடகங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு போட்டோவே சான்று. இவனுங்க எவ்வளவு பெரிய கேவலமான ஜென்மங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. கஸ்தூரி அவர்களை ஆபாச நடிகைன்னு போட்டிருக்கானுங்க. அடுத்ததாக இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. இது காங்கிரஸ் தான் போட்டிருக்கு. தி பாண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படி மாதிரி போட்டுட்டு பாருங்க, ஒரு பாட்டிய நம்முடைய பப்புஜி அவர்கள் கட்டிப்பிடிக்கிற மாதிரி இந்த ஒரு இமேஜை போட்டிருக்காங்களா. தி பாண்ட் ஆஃப் ட்ரஸ்ட். ஆமா, இவர் பெரிய ஜேம்ஸ் பாண்டு. நீங்க நல்லா இந்த போட்டோவை பாருங்களேன். அந்த பாட்டிய புடிச்சு இழுத்து கட்டி பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. போட்டோ எடுக்கிறாங்க பாருங்க, போஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த போட்டோவே இருக்கு. அந்த பாட்டி முகத்துல சந்தோஷமே இல்லை. எதனால இது மாதிரி வற்புறுத்தி போட்டோ எடுக்க வைக்கிறீங்க? உங்களை யாருங்க தப்பா பேச போறாங்க? இது மாதிரிலாம் டிராமா ஆடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இல்லையா? எதுக்கு இது மாதிரி நம்முடைய பப்புஜி அவர்கள் டிராமா போடுறாரு? இதுல பாண்ட் ஆஃப் ட்ரஸ்ட்னு வேற போட்டு வச்சிருக்காங்க. அந்த பாட்டி கைய பாருங்களேன், மடங்கி போயிருக்கு. அவசர அவசரமா போட்டோ எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஏங்க இப்படி பண்றீங்க? எதுக்கு இது மாதிரி வயசானவங்களை கஷ்டப்படுத்துறீங்க? கடைசியாக இந்த இமேஜை பாருங்க. 2017 திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது நம்முடைய அப்போதைய எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போட்ட பதிவு இது. தமிழகம் தாழ காரணமான இந்த ஆட்சியாளர்களை பேனர் கட் அவுட்டில் காணும் மக்கள் கும்பி எரியுது, குடல் கருகுது, கட் அவுட் ஒரு கேடா என கேட்கிறார்கள். கும்பி எரியுது, குடல் கருகுது, கட் அவுட் ஒரு கேடா அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்கிறதா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போ 2017 இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. அதே இடத்துல சேம் பிளேஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2024 திமுக ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா அதே இடத்துல பாருங்க எவ்வளவு பெரிய பேனர் வச்சிருக்காங்க. பேனர் கிடையாது, கட் அவுட்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய கட் அவுட் வச்சிருக்காங்க பாருங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு. என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ மக்கள் கேள்வி கேட்கறாங்க. இந்த செய்தியை குறித்து நாம இதுக்கு முன்னாடியே பார்த்திருந்தோம். அறப்போர் இயக்கம் இது குறித்து தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இப்ப பாருங்க, நம்முடைய முதல்வர் அப்போ போட்ட இந்த ட்வீட்டும் இப்போ வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் திமுக தரப்பு இருந்து என்ன பதில் சொல்ல போறாங்க, நம்முடைய ஊபிஸ்கள் எப்படி முரட்டத்தனமா முட்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ அதான் இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.